அதுக்கு பதிலாக தொழுக ஆரம்பிச்சிட்டார். இப்போ தொழுகைன்னு சொல்லிட்டீங்க. தொழுகைன்னு என்ன? எக்ஸசைஸ் இறைவனை வழிபடுறோம். அது எந்த ஒரு அமைதியான ஒரு இடம், எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி 5 வரையும் ரீசார்ஜ் பண்ணிட்டா ஒழுக்கமாக வேலை செய்யலாம். வேலை செய்யும்போது காலையில் 5 மணிக்கு தொழுதுட்டு மத்தியானம் 1 மணி வரையும் அந்த ரீசார்ஜ் கரெக்டாக இருக்கும். தப்பு பண்ணாமல். இன்னும் விளக்கமாக சொல்லுங்கள். இன்னும் விளக்கமாக சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லுங்கள். அதான் மனசுக்கு இறைவனுடைய கட்டளையை நம்ம நிறைவேற்றோம். அதுதான் தொழுகை. அதுக்கு பிறகுதான் மற்ற காரணங்கள் அது தனி காரணம். இறைவனுடைய கட்டளை, இறைவன் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகணும் அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டிருக்கிறோம். அந்த கடமையை நம்ம நிறைவேற்றுறோம். இப்போ அந்த கடமையை சரியா நிறைவேற்றும் போது மற்ற செயலில் கண்டிப்பா அவன் சரியா ஒழுக்கம் தவறாம சரியா செயல்படுவான். அந்த அடிப்படையில் நம்ம தொழுகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கடமையும் கரெக்டாக செய்யறோம். இந்த தொழுகை இறைவனை வழிபடுவது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு உடல் ஆரோக்கியமாகவும் அது அமைகிறது. தொழுகை என்பது வழிபாடு, இறைவனை வணங்குறது தான் தொழுகை. முஸ்லீம்கள் ஒரு முறையை இல்லையா? வழிபடுறதுக்கு ஒவ்வொரு முறையில் வழிபடுறாங்க. வழிபடுறது வழிபடுவது வழிபடுறதுங்கிறது கொள்கை. வழிபடுறது என்ன? இந்த வார்த்தை அர்த்தம் என்ன? நான் தொழுகைன்னு கேட்டதுக்கு நீங்க வழிபடுறது, வழிபடுறதுன்னு அர்த்தம் என்ன? வழிபடுவதுன்னு சொன்னாவே கட்டளைக்கு பணிவது. ஒரு கட்டளை இட்டால் அதுக்கு பணிவது, பணிவதுதான் வழிபடுவது. அதுக்கு வழிபட்டு நடக்கும். வழிபட்டு அதை ஏற்றுக்கொண்டு நடக்கும். அந்த வழியில நடக்கும். வழிபாடு வழிபாடு. அப்போ வழிபாடு செய்யணும்னா வழிபட்டு நடக்கும். வழிபாடு 2 வித்தியாசம் இல்லையா? வழிபாடு செய்யணுமா வழிபட்டு நடக்கும்? ரெண்டுமே செய்யணும். வழிபட்டு நடந்து வழிபாடு செய்யணும். இறைவனுடைய கட்டளைக்கு வழிபடுவது, அதான் வழிபடுவது. வழிபட்டு நடப்பது. வழிபட்டு நடப்பது வழிபாடு செய்வது. வழிபாடு செய்யறது விளக்கம் காட்டுறது, ஊதி கொண்டிருக்கிறது, இதெல்லாம் வழிபாடு செய்யறது. இதான் வழிபாடு செய்யறது. ஆனா வழிபட்டு நடப்பது வேற. இப்ப நீங்க என்ன மீன் பண்றீங்களோ, வழிபட்டு நடக்கணுங்களா வழிபாடு செய்யணும்? வழிபட்டு நடக்கணும். அதான் சரி, அது வழிபட்டு நடக்கணும். ஆனா வழிபட்டு நடக்கிறது தொழுகைன்னா வழிபட்டு நடக்கிறது அப்படிங்கிறீங்க இல்லையா? சொல்றீங்க. நான் கேட்ட வார்த்தை தொழுகைன்னு அர்த்தம்னு கேட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? வழிபட்டு நடக்கிறது. நான் இங்க கேட்கறது தொழுகைன்னு நான் கேட்கிறேன். தொழுகை நீங்களே சொல்லுங்க. தொழுகை அப்படின்றது கடைப்பிடித்து ஒழுகுவது. தொழுகுவது, கடைப்பிடித்தொழுகுவது. புரியுதா? கடைப்பிடித்து ஒழுகுவது, அதுதான் தொழுகை. அப்போ எதை கடைப்பிடித்து ஒழுகணும்? இறைவன் நமக்கு இந்த பூமியில எப்படி வாழணும் அப்படின்னு உபதேசிக்கிறானோ அந்த உபதேசங்களை கேட்டு அதன்படி அதை கடைப்பிடித்து ஒழுகணும். கடைப்பிடித்து ஒழுக இல்லையா? அப்போ இறைவன் என்ன உபதேசிக்கிறான்? எப்படி உபதேசிக்கிறான்? இறைவன் எதை உபதேசிக்கிறான்? இறைவன் உபதேசித்தது என்ன? இறைவன் உபதேசித்ததுதான் வேதம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் கொடுக்கப்பட்டது. அதான வேதம் இல்லையா? வேற இருக்கா? அவர்களுக்கு பகவத்கீதை, இவர்களுக்கு பைபிள். இதை தாண்டி வேற இருக்கா? முஸ்லீம்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? திருக்குர்ஆன். இதுதானே
அதான கடைப்பிடிச்சு விடணும். அதான வேதம். ஆமாம். இறைவன் அருள் இருக்கிறது தானே இல்லையா? அப்போ இறைவன் வந்து நமக்கு இப்படி நம்ம வாழணுங்கிறத நமக்கு அறிவிக்கிறாங்க. அதை கடைப்பிடிச்சு உழவுவது. அப்போ இறைவன் நமக்கு என்ன அறிவிக்கிறானோ அதை நம்ம வந்து கடைப்பிடிச்சு கொடுக்குறோம். அவங்களுக்கு வர டயபெட்டிஸ் மருத்துவத்துக்கு மருத்துவம். ஏன்னா அது இறை வழி மருத்துவம். இறைவனுடைய என்ன, இறைவன் என்ன, வழின்னு என்ன, அப்புறம் இறைவன் என்ன மருத்துவம் சத்தியம் அப்படிங்கிறது நம்ம. அப்போ வந்து இறைவன் வந்து நமக்கு உபதேசிக்கிறான் எப்படி எப்படி வாழணும். எப்படி உபதேசிக்கிறான்? பொய் சொல்லாத, பொய் பேசுறது நல்லதில்லை இல்லையா? பொய் பேசுறது நல்லதில்லை. பொய் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க, பொறாமப்படாதீங்க, புற சொல்லாதீங்க இப்படின்னு இதெல்லாம் அறம் செய்ய வந்து 6 உறுப்பினம் சொல்லுறது இல்லையா? எல்லாமே ஒவ்வொரு விதமான உலகம் பூராமே இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் மனிதர்களுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மனிதர் நல்லபடியாக வாழ்ந்ததுக்கு மனிதர்களிலேயே நல்ல சிறப்பானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக மனிதன் எப்படி வாழணுங்கிறத இறைவன் வந்து நம்ம கற்பிக்கல. நமக்கு எப்படி தெரியும்? மனிதர்களிலே யார் இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழணும் விரும்புகிறாங்களோ அவர்களுக்கு இறைவன் வந்து அந்த ஞானத்தை கொடுத்து கற்றுக் கொடுத்து அவர்கள் வந்து மனிதர்களுக்கு எப்படி எப்படி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இந்துக்கள் ஒன்று பின்பற்றாங்க, முஸ்லீம் ஒன்று பின்பற்றாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் பின்பற்றாங்க. அப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த உபதேசங்களை ஒவ்வொருத்தருக்கும் உதாரணத்துக்கு முஸ்லீம்கள் எடுக்கணும். அவங்களுக்கு குரான் சொல்லப்பட்டிருக்கு, குரான் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு, உபதேசம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த உபதேசங்களை வந்து அவங்க அந்த வேதத்தை அவங்க என்ன இறைவன் சொல்லியிருக்கிறாங்கிறத அதை வந்து கற்று படிக்கிறாங்க இல்லையா? ஒரு உபதேசம் படிக்கிறாங்க. குறை சொல்லி தெரிய வேண்டாம் அப்படின்னு ஒரு வரி படிக்கிறாங்க. அப்போ நம்ம இறைவனை வழிபட்டு நடப்பதற்காக அதிகாலை எழுச்சி பார்த்தா நம்ம வந்து இறைவனை வணங்குறது, தியானம் பண்றது இல்லையா? கடவுளை அதிகாலை எழுச்சி கடவுளை தியானம் பண்றது. அப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு குறை சொல்லி தெரிய வேண்டாம், புறம் பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு 2 வரி படிக்கும்போது குறை சொல்லி தெரிய வேண்டாம், புறம் பேச வேண்டாம், இதை ஓதுங்கன்னு இறைவன் சொல்லுங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், தினமும் ஓதுங்க, டெய்லி ஓதுங்க. தினமும் இறைவன் என்னென்ன உங்க வேதத்தை அறிவிச்சிருக்காங்கன்னா அதை ஓதுங்க. ஓதாமல் ஒரு நாள் கூட இருக்க வேண்டாம், தினமும் இறைவனுடைய உபதேசங்களை நீங்க ஓதுங்க. ஓதுங்கள் அப்படின்னு என்னது? நீங்க அதை வந்து இறைவனுடைய இதை வந்து நீங்க அதை நீங்க உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வந்து அதை நினைவில் நிறுத்தி அது பிரகாரம் நான் நடக்கணுங்கிறத நீங்க கேட்டுக்கோங்க, ஓதுங்க. அதாவது சொல்ற ஓதுங்கிறது உபதேசங்கிறது அடுத்தவங்க சொல்றது கிடையாது. அது பிரகாரம் நான் உங்களுக்கு நம்ம சொல்றேன்னா நான் இதன் பிரகாரம் நடக்கணும், இவன் நடக்கணும், குறை சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நான் படிக்கும்போது இது எனக்கு கொடுக்கப்பட்டது, அடுத்தவங்க சொல்ல நினைக்கிறேன், நான் கடைப்பிடிக்கிறதுக்காகத்தான். அப்போ குறை சொல்ல வேண்டாம், புறம் பேச வேண்டாம் நான் படிக்கிறேன், அதை ஓதுறேன். அதை இந்த காலையில் இருந்துச்சு நான் ஓதுறேன், சாயந்தரமா ஓதுறேன், நைட்ல ஓதுறேன். அப்போ இன்னைக்கு ஒரு வரியை படிக்கிறேன், படிச்சுட்டு அதை நான் இன்னைக்கு ஓதுறேன். எதுக்கு ஓதுறேன்? இவன் ஊருக்கு காட்டுறதுக்காகவா, எல்லாம் படிச்சுட்டு நான் தெரியறதுக்காக வேண்டியா, இல்லை ஒரு பரிசுக்காக படிக்கிறேன்? இல்லை, இந்த பூமி நல்லபடியாக நான் வாழ்க்கை வாழ்றதுக்கா இறைவன் எனக்கு அளித்த வேதத்தை நான் வந்து ஓதுறேன். எதுக்கு? அதை கடைப்பிடிப்பதற்கு.
குறை சொல்ல வேண்டாம், புறம் பேச வேண்டாம் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன், ஓதுறேன். அந்த இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஓதுறேன் இல்லையா, அந்த இன்னைக்கு ஓதுனதை நான் இன்னைக்கு அதை முழுக்க கடைப்பிடிக்கணும். கடைப்பிடித்து நான் ஒழுக வேண்டும். வெறும்னே உட்காந்து 10 தடவை 100 தடவை சொல்லிட்டு போறதில்ல. அது 10 தடவை 100 தடவை சொல்றத திருப்பி இன்னைக்கு முழுக்க நான் கடைப்பிடிக்கணும். நாளைக்கு நேரத்தில் என்ன படிக்கிறேன், நீதான் எல்லா பொருளும் மீதும் ஆற்றலுடையவன், வானத்தையும் பூமியும் படைத்தவன் அப்படின்னு வரும். அப்போ வானத்தும் பூமிக்கும் நீதான் படைச்சவன். எல்லாத்துக்குமே ஒரு சக்தி இருக்குது, எல்லாத்தையும் உருவாக்க சக்தி இருக்குது, எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு இருக்கு. நீ எல்லாம் அப்படின்னு வரும்போதே நம்ம என்ன ஆயிடுறோம், நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஜீரோ, நான் ஒன்றும் இல்லை, நீதான் எல்லா பொருளையும் மீதும் ஆற்றலுடையவன் அப்படிங்கிற நம்ம வந்து மனசில் நினைச்சுக்கிட்டே அந்த வார்த்தையை சொல்றோம். அவனை நினைவு கூறுறோம். நான் உனக்கு வழிபட்டு நடப்பேன், நீதான் எல்லாத்தையும் ஒரு உலகத்திலே நீதான் சக்தி படைக்கிற அப்படின்னு வார்த்தை சொல்றோம். சொல்லும் போது அதை நம்ம அன்னைக்கு முழுக்க அதை கடைப்பிடிக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன ஓதுறோமோ, என்ன உபதேசம் நமக்கு அன்னைக்கு இறைவன் அன்னைக்கு அந்த விஷயத்தை இன்னைக்கு அவன் இறக்குறான். இன்னைக்கு அவனோட தேதி, இன்னைக்கு இந்த 2 வரையும் அவனோட தேதி இன்னைக்கு இந்த இது இன்னைக்கு அறிவிக்கப்படுது, நாளைக்கு 2 அறிவிக்கப்படுது, அடுத்த 2 அறிவிக்கப்படுது. அப்படி வாழலாம் முழுக்க நமக்கு தினமும் அறிவிக்கப்பட்டுட்டே இருக்கிறத நம்ம கடைப்பிடிக்க வேண்டும், கடைப்பிடித்து ஒழுக வேண்டும். அதை கடைப்பிடித்து ஒழுகுவது என்பதுதான் ஒவ்வொருத்தரும் பேர் வைக்கிறாங்க. இந்துக்கள் ஒன்று அவங்க ஒன்று வச்சுக்குவாங்க, கிறிஸ்தவர்கள் ஒன்று பேர் சொல்லிடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அதை சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, காலையில் ஜெபம் பண்ணு, மத்தியானம் ஜெபம் பண்ணு, இவங்க தொழுகம்பாங்க. புரியுதா? இந்துக்கள் வந்து அவங்க வந்து வேற ஒன்று சொல்லிக்குவாங்க, தியானம் பண்ணுங்க, சம்திங் அவங்க சொல்லுவாங்க. சொல்ல புரியுதான்? அப்போ இதை படிக்கிறத நம்ம அதை மனசுல வாங்கி இறைவத்தில் இறக்கி, இறைவனுக்கு எனக்கு இன்னைக்கு இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்கிறான், எனக்கு சொல்லியிருக்கிறான், அதை படிக்கிற அந்த விஷயமும் வந்து இது ஏற்கனவே எனக்கு இறைவன் அறிவித்தது தான். பொய் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாதுங்கிறது புக்குகள் இருக்குதா, இங்கேயே இறங்கி இருக்குதா? ஏற்கனவே இங்க நம்ம பிறக்கிற காலத்திலேயே இறைவன் நமக்கு இறக்கி வச்சிருக்கான். அப்போ வேதம் இங்கேயும் இருக்குது. அப்போ இங்க இருக்கிறது அதை படிக்கும் போதே சரிதான் அப்படின்னு ஏற்றுக்கலாம். யாருக்கு வேதம் கொடுக்கப்பட்டு உணர்றாங்களோ அவங்க இது சரிதான், இது கரெக்டு, பொய் சொல்லக்கூடாது, நான் குறை சொல்லிட்டேன், குறை சொல்லக்கூடாது, குறை சொல்லாமல் இருக்கலாம், நான் பொய் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அப்போ அது எனக்கு இங்க இருக்கிறது அப்படியே இல்லையா? அப்போ அந்த வேதமானது இங்க இருக்குது, ஒவ்வொரு விஷயமும் இங்க இருக்குது. அதை ஞாபகப்படுத்துறதா இது கேள்விகள் எழுதிக்கப்பட்டது. இங்க இறக்கினதுதான் எழுதிக்கிறாங்க. இங்க என்ன தூதர்களுக்கு இங்க இறக்கப்பட்டது, அவங்க இறக்கப்பட்டதை அவங்க சொல்றாங்க, அப்புறமா எழுதப்பட்டது. அவர்களுக்கு ஞானங்களாக இறைவன் இறக்கினாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு வேதம் இறக்கப்பட்டது. அப்போ இந்த இதை வந்து அதை ஞாபகப்படுத்துறது தான். அப்போ அதை சொல்லும் போதே கரெக்ட். யாரு அந்த உண்மையாகவும் இறைவனுக்கு உண்மையாகவும் நியாய உணர்வோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை படிக்கும் போதே ரைட்டு தான். அப்படி யாருக்கு அந்த வேதத்தை உணராமல் இருக்கிறாங்களோ, அது உண்மை இல்லாமல் இருக்கிறாங்களோ, அவங்க இதனை எப்படி சொல்றது, பொய் சொல்லாம இருக்க முடியும், குறை சொல்லாம இருக்க முடியும், தப்பு பண்ணும்போது குறை சொல்ல முடியும். யாருக்கு அங்க வேதத்தை உணர்றாங்களோ அவங்க ரைட்டு, இது ரைட்டு, இது ரைட்டு, அது ஏற்றுக்கணும், இது கரெக்டு, இது முற்றிலும் உண்மை அப்படின்னு ஏற்றுக்கணும். அப்போ அதுக்கு அதை சரிதான். அவங்களுக்கு ஊருக்கு காட்டுறது கிடையாது, எல்லாரும் பார்க்கணுங்கிறதா கிடையாது, சோப்பு வரம் போடுறது, உருள்றது, சாமிக்கு நாம் சாமி தீர்த்தி உருள்றது, வெறும் உடம்பு இல்லாம வெறும் உடம்பு உருள்றது, என்னெல்லாமோ சகல விதமான முஸ்லீம்களும் அது மாதிரி பண்ணிடுறாங்க, இந்துக்களும் பண்றாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க ஊருக்கு காட்டுறதுக்கு வேண்டி.
இறைவனுக்கும் உனக்கு தானே. நீ என்ன மனசுல ஏற்றுக்கிட்டியா இல்லையா? பொய் சொல்லக்கூடாது, ஏற்றுக்கிட்டியா இல்லையா? அது உனக்கும் அந்த மனசுக்கும் அவனுக்குள்ள எனக்கு சம்பந்தம் தானே அது. நீ என்ன இதெல்லாம் எதுக்கு தேவையானக்கு? மூக்கில் குத்துற, வாயில குத்துற, நாக்கில் குத்துற, இவ்வளவும் பண்ற, இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் எனக்கு தேவையா? வழிபாடு தேவையில்லை, வழிபட்டு நடக்க. வழிபட்டு நடக்கிறமா, அவனுக்கு வழிபட்டு நடக்கிறமான்னு பார்க்கறான். அவனுடைய கட்டளைகளை ஏற்று அதுக்கு வழிபட்டு நடக்கிறமா, உணர்ந்து நடக்கிறமா அப்படிங்கிறது அவன் கவனிச்சுட்டு இருக்கிறான். நான் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன், நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உன் மனம் என்ன பேசுகிறது என்பது உனக்கு தெரியும். நீ வெளிப்படையாக என்ன பேசுறது எனக்கு தெரியும். நான் அவ்வளவு நெருக்கமா இருக்கிறேன், எனக்கு தெரியும். அதெல்லாம் இறைவனை ஓதுறது, அதெல்லாம் தொழுக, அதெல்லாம் வழிபட்டு நடக்கிறது, வழிபாடு செய்யும். புரியுதா? அப்போ இறைவனோட உபதேசங்களை யாரு ஏற்று அதுக்கு வழிபட்டு நடக்கிறாங்க, அன்னைக்கு முழுக்க அன்னைக்கு என்ன அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை அந்த உபதேசத்தை மனசுல இதயத்தில் இறக்கி வாழ்நாள் முழுக்க, அன்னைக்கு மட்டும் இல்லை, அது அன்னைக்கு என்ன ஏற்றுக்கிட்டாங்களோ அதை வாழ்நாள் முழுக்க அந்த உபதேசம் எனக்கு நம்ம நினைவுறுத்தப்பட்ட, மறந்துவிட்ட, நினைவுறுத்தப்பட்ட அந்த உபதேசங்களை யார் வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிக்கிறாங்க அவங்களுக்கு இறைவன் வாக்கு. யார் அதை நம்பிக்கை கொண்டு என்னுடைய வார்த்தை மேல, என் உபதேசத்து மேல் நம்பிக்கை கொண்டு யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் கூலி கொடுக்குறேன். என்னோட உபதேசங்கள் மீது நம்பிக்கை கொண்டு அதை யார் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் நல்ல கூலி தர்றேன் அப்படின்னு. அப்போ எது தேவை? இறைவனுடைய உபதேசங்களை ஏற்று நடக்கிறீங்களா அது தேவையா? அல்லது பட்டை திருநாறு இருக்கீங்களா இது தேவையா? அல்லது என்னோட உபதேசங்களை ஏற்று நடக்கிறீங்கன்னு அதை கவனிக்கிறேன்னு அது தேவையா? உபதேசத்தை ஏற்று நடக்கிறது தான் முக்கியம். இது தேவையில்லை. பட்டையோ திருநாரோ தேவையில்லை. நீ மனசுல என்ன நினைச்சிருக்க, நான் சொன்னதை ஏற்று நடக்கலையா, அதுக்கு வழிபட்டு நடக்கலையான்னு அவனுக்கு தெரியும். நீங்க முழுக்க நீங்க என்ன நமக்கு அளித்தாலும் அதை நீங்க அச்சத்தோடும் ஆசையோடும் பிரார்த்தனை செய்யுங்க, அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்க. வெளி ஒரு பேரும் கிடையாது. வாயத்திறந்து என்னன்னா ஒரு 10 கிறிஸ்தவர்கள்லாம் வாயத்திறந்து நம்மோடு கத்துவாங்க, பேசுவாங்க. அப்புறம் பாருங்க இந்துக்கள் பாருங்க தேவாரம் பாடணும், புரியுதா? தேவாரம் திருவாசகம் சட்டப்போடு பாடணும், ரேடியோ போட்டு பாடணும். அது பிரார்த்தனை இல்லை. மனசுக்குள்ள அந்தரங்கமாகவும் அச்சத்தோடும் ஆசையோடும் என்னுடைய இது நிறைவேறணும், நான் பொய் சொல்லக்கூடாது, நான் புற சொல்லக்கூடாது, எல்லாம் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது தானே. பொண்டாட்டி ஒரு குறைச்சு ரொம்ப பொண்டாட்டி பாட்டிக்கிறேன், ஒரு குறைச்சலி பாருங்க, எதையா உடனே அடுத்த செகண்டே முடிஞ்ச கட்டிடணும். ஒரு பிள்ளை ஒரு குறைச்சலி பாருங்க, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட வேலை பாருங்க, மெக்கானிக் என்கிட்ட வேலை பார்க்க, என்கிட்ட சம்பளம் வாங்க, அவன் ஒரு குறைச்சலி பாருங்க வீட்டுக்கு வெளியிட்டு போயிடுவான். ஆமாம், சம்பளம் கொடுத்து அவங்க வச்சு தொலைச்சிட்டாங்களா, ஒரு குறைச்சலி பாருங்க வேணாம் போட்டு போயிடுவோம். நீங்கள் ஃபேக்ட்ரி போக முடியாது, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சூப்பர்வைசர் உங்களுக்கு சொல்லணும். அதையே குறை சொல்லாங்க, தம்பி இது வந்துருக்குது, இது பாருங்க, அது கொஞ்சம் இது மாதிரி இருக்குது, கரெக்டாக நம்ம என்ன டிசைன் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு, ஆமாம் சார் இதெல்லாம் இந்த பாருங்கள், இதை நீங்கள் கொடுத்த டிசைன், ஆனால் பாருங்க இப்படி வந்துருக்குது மெட்டீரியல் அப்படின்னு உங்கள் ஃபேக்ட்ரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய சூப்பர்வைசர் மேனேஜர் சொல்லும்போது நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க, அந்த மாதிரி எடுத்துக்கீங்க. என்னையா பண்ணி என்ன இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும்போது, அது குறையா சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? சமாதானம். சமாதானம் ஒரு குறை சொல்லும் போதே வீட்டில் அப்புறம் எப்படி நீ சமாதானத்தை விரும்புகிற, சமாதானம் மாற்ற முடியும்? உன் முன்னாடி அந்த குறை சொல்லிட்டு இருக்கிறேன், உன் பிள்ளை அந்த குறை சொல்லிட்டு இருக்கேன், உன் கடையில் வேலை போகிற அந்த குறை சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லதனமா பேசக்கூடாதா?
பார்த்து பேசக்கூடாது. குறை என்ன குறை சொல்லி எத்தனை தடவை அவங்க அனுபவிக்கிறீங்களா இல்லையா? குறை சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு வேண்டான்னு தானே சொல்றான் இறைவன் வந்து. வேண்டாப்பா, குறை சொல்லாதப்பா. குறை சொல்லும் போதே எல்லாம் சமாதானத்துக்கு போய்டு. வேண்டாம், அழகானதை பேசுங்க, நல்லபடியா பேசுங்க, சமாதானம் கிட்டதாக பேசுங்க. நல்லதுதான் சொன்னேன், அவன் கோவப்படுறான். நல்லதுக்காக கூட சமாதானம் கிடந்தா குறை சொல்லணும். நல்லதுக்காக கூட சொல்லணும். வாயை பற்றி கம்மன் குறை சொல்லும் போது எல்லாம் போய் சொல்லும்போது எல்லாம் போயிடும். பொண்டாட்டி புரிஞ்சுட்ட போய் சொன்னா அதெல்லாம் போய் சொல்லாமல் இருக்க முடியுமா? நாளைக்கு உன் பொண்டாட்டியோட போய் சொன்னா போய் சொல்லாமல் இருக்க முடியுமா? நாளைக்கு உன் பொண்டாட்டி போய் சொல்லுவான், அவன் புள்ள நாளைக்கு கொண்ட போய் சொல்லும். அப்ப என்ன பண்ணுவேன்? அது மட்டும் சொல்லக்கூடாது இல்லையா? நீ போய் சொல்லலாம், வரமண்டலாம் போய் சொல்லலாம். வியாபாரத்துல என்ன பண்ண முடியும்? போய் சொல்லுங்க ஆகணும். வேண்டாம், நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள். நேர்மையா, எப்பொழுதும் நேர்மையான சொல்லுங்கள், நேர்மையா பேசு. இப்போ அதை மாதிரியே சொல்லி பழகி பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. நேர்மையான சொல்லி அது நடத்த பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. அந்த வியாபாரம், அது வாழ்க்கையும் எப்படி இருக்கு பாருங்க. மனைவிட்டையும் சொல்லுங்க, பிள்ளைகிட்டையும் சொல்லுங்க, நேர்மையா உண்மையா சொல்லுப்பா, பரவாயில்லப்பா, அப்புறம் கோவிக்க மாட்டேன். என்ன சொல்லு, அதனால என்ன இருக்குது, நம்ம சரி பண்ணிக்க போறோம், பாருங்க தண்டிச்சு போறோம்னா கோவப்பட வேண்டாம், நீங்க அதை பயப்படாத, தவறு செஞ்சிட்டோம், நீங்க தவறு செய்ய வேண்டாம், திரும்பிடுவோம். எதுக்காக நீ பயப்படுற பாட்ட? வேண்டாம், பாட்ட போய் சொல்லவே சொல்லாத. இதெல்லாம் சொல்லி வளர்க்கணும் பிள்ளைங்கிட்ட. அது நம்ம அது அந்த பயத்தினால தானே பொம்பளை பிள்ளைங்க சொல்ல மாட்டேங்குது, அந்த பையன் சொல்ல மாட்டேங்கிறான். அந்த ஃபேக்டரி வேலை பார்க்குற அந்த ஒர்க்கர் சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்லிட்டோம்னா அவர் நாளைக்கு நம்ம இது பண்ணிடுவார். நீங்கள் சொல்லினா ஏற்றுக்கணும்ல. அது சாரி சார் அது மாதிரி ஆயிடுச்சு சொல்லும் போது சாரி சார் சொல்லி சொன்ன பிறகு நீ அப்புறம் போய் அவனை கோபம் என்ன இல்லையா? உண்மையே சொல்லுங்க. அப்படிங்கும்போது வாழ்க்கை எவ்வளோ அழகா இருக்கும். அந்த ஃபேக்டரி என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அந்த வீடு எப்படி இருக்கும், மெக்கானிக் ஷாப் எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படி இருக்கும், அங்கெல்லாம் இறைவன் வாழ்றான். அதுதான் இறைவன் வாழ்ற இடம். இவ்வளவு பண்ணிக்கிட்ட இறைவன் வாழ்ற இடம் வாழ்றேன். உன்னுடைய வீடு இறைவனுடைய வீடு இல்லை, இது உன் வீடா? அது அந்த வீட்டில் போய் சொல்ற முடியாது, அவனோட வீடு இல்லை இது. இந்த போய் சொல்லலாமா, சொல்லலாமா? அப்புறம் ஏங்க சர்க்கரை வராது? சர்க்கரை ஏன் வராது? இப்போ இந்த சமாதானம் கெட்டதுனால தானே வருது. டயபெட்டிக் ஏன் வருது? நல்லபடியா நான் இருந்தேன், சுகர் கிடையாது. முன்னாடி எனக்கு பயிர் ஆப்ரேஷன் பண்ணும்போது சுகரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கட் பண்ணு, போனெல்லாம் கட் பண்ணு, மெட்டியில் நம்ம இப்போ டயபெட்டிக்னு சொல்லணும். ஒரு பேர் இருக்கு, டயபெட்டிக் ஒரு பேர் தானே, இந்த நோய்க்கு ஒரு பேர். அப்போ இந்த ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாயிடும், உங்களுக்கு மயக்கம், ஒரு கை கால் வலி வரும், சம் கம்ப்ளைண்ட் இல்லையா? அது போல வந்து எனக்கு ஜுரம் இருக்கும், கை கால் வலி. அப்படிதான் சாதாரணமாக அவங்க ஒரு மருத்துவத்தை சொல்கிறாங்க, உடம்புலாம் அழிக்குது சொல்கிறாங்க, ஊசி வாங்குறது. ஆனால் இவங்க என்ன பண்ணுற மனுஷன், அது ஒரு பேர் மூச்சு வாங்கி நான் போனேன், ஆத்மான்னு வெட்டி வெட்டி இருக்குதுன்னு சொல்லுவேன், கண் வலிக்கும் அப்படின்னு போனால் ஃபிக்ஸ்ன்னு போனால் அவர் எப்பிலெப்சின்னு ஒரு பேர் வச்சுருவாங்க. ஜுரம்னு போனால் அதுக்கு ஒரு டைஃபாய்டு, மலேரியா அப்படியே ஒரு பேர் வைக்கிறாங்க. அரிப்புன்னு போனால் அது அத்திக்கையான ஒரு பேர் வைக்கிறாங்க. இவன் பேர் வைக்கிறான்.
ஒன்னொன்றுக்கும் ஆத்மா, எபிலெப்சி, மலேரியா ஃபீவர், ரத்தத்தில் ஏதோ ப்ரெஷர் இருந்தாங்க. மனுஷன் உடம்புல ப்ரெஷர் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கு. அந்த ப்ரெஷர் இருந்தால் தான் அது ரத்தம் ஓட்டம் ஓடும். எப்படி ப்ரெஷர் இருந்தால் தான் அது தண்ணி பாய ஓடுதோ, இந்த ப்ரெஷரை மோட்டரில் இழுத்தால் தான் தண்ணி ஓடும். அதே போல் ரத்த ஓட்டம் ஓடணும்னா அது ப்ரெஷர் தேவை. அவன் போகிறான். அப்போது அந்த அந்த ரத்தங்கிறது தானே ஓட்டம், ரத்த அழுத்தங்கிறது அங்கே அதிகமாக காட்டப்படுது தானே. ஆனால் நீ என்ன பண்ணுற, பிபி வேல்யூ. அப்போது அவன் ஒரு அரிப்புன்னு போகும்போது நீ அதை வந்து ஒரு ஆத்மா, கழிவுன்னு போகும்போது ஆத்மான்னு பேர் வைக்கும்போது அவனுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஆத்மான்னு பேரை கேட்டு அதுக்கு பேர் வைக்கும் போதே உடனே அவனுக்கு ஏற்கனவே கடந்த காலத்தில் என்னென்னலாம் ஆத்மான்னு சொல்லப்பட்ட நடந்தது பார்த்தா யாருக்குமே குணமாகாமல் இருக்கும். டயபெட்டிஸ் யாருக்குமே குணமாயிருக்காது, பிபி யாருக்குமே குணமானதாக இருக்காது. ஒரு மனசு என்ன வரும்னா அப்போ நமக்கும் குணமாகாது. நீ ஒரு பேர் வைக்கவுமே ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது, ஒரு உடம்புல ஒரு தொண்டையில வலி அவ்வளோதான், போனோம் கேன்சர். கேன்சர் கேட்ட உடனே என்ன ஆயிடுது, அவ்வளோதான் நம்ம செத்து போக போகிறோம், இன்னும் குணமாகாது. ஆமாம், உடனே வயிற்றுல வந்து நம்ம எரிச்சல், வயிறு வலிதா, காரம் சாப்பிட்டா உடனே அல்சர் தான், அல்சர் குணமாகாது. எல்லாத்துக்கும் அது ஒரு பேர் நீங்கள் வைக்கும், பேர் சூட்டும் பொழுது மனிதனுக்கு அந்த பயமும் அதை பற்றி ஒரு மைண்டில் ஒரு என்ன மனசில் வருவதோ அது அப்படியே மனசில் என்ன இருக்குதோ அது ஒரு பரப்பு. என்ன மனசில் இருக்குதோ அதுதான் நீ மனசில் நீ நினைக்கிறது அமைக்கிறது. அப்போ மனசில் நம்ம நினைக்கிறோம், அது அப்படியே அமைஞ்சிருது, எனக்கு அது குணமாகாது. அப்போ வாழ்நாள் முழுக்க அது அதில் ஒரு நமக்கு போகிறதுக்கு நம்ம மருத்துவத்தை போகிறது, எனக்கு ஒரு மயக்கம், எனக்கு ஒரு தலைவலி, இதுதானே நோய், இதுதானே கஷ்டம். எனக்கு ஒரு அரிப்பு, சளி, இருமல், இதுதான் கரெக்டு சிம்டம், இதுதான் கஷ்டம். ஆனால் ஒரு பேர் வைக்கும்போது என்ன ஆயிடுது, அது நிரந்தரமாயிடுது. ஆனால் இது போனது சாதாரணமான எனக்கு ஒரு கஷ்டம், அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சஃபரிங்ஸு அல்லது ஒரு டிஃபிகல்டிஸு, ஒரு கஷ்டம், அதாவது நமக்கு ஈஸியாக வாழ்க்கை நடத்தும் போது புரியுதா, அதாவது அது வாழ்க்கை என்ன ஆயிடுது, கஷ்டமாகுது. அதுக்காக போறாங்க. அது நீ என்ன பண்ணிடுறத வந்து பேர் கூட்டு, அது பேர் கூட்டும் பொழுது என்ன ஆயிடுது, அது ஆட்டோமேட்டிக்காக மனசில் நமக்கு வந்து இந்த நோய் நமக்கு குணமாகாது அப்படின்னு இருக்கும். காக்காவலிக்கு குணமாகாது, காக்காவலிக்கு குணமே ஆகாதாங்க. போனவனே சொல்லுவான், வீட்டுக்கு போனவனே சொல்லிடுவான், காக்காவுக்கு சொல்லிட்டார்ல அது உடம்புல ஏற்பட்டிருக்க ஒரு அதிர்ச்சிப்பா, அந்த உடம்புனால அந்த ஒரு பலகீனமாக இருக்கு, அதனால ஏற்பட்ட அதிர்ச்சிப்பா அது, அதனால உனக்கு ஆயிரத்து சொன்னா பரவாயில்ல. நீ வந்து உடனே அது என்ன பண்ற, அது ஒரு டீச்சர் இருக்கு. அப்போ எல்லாமே இது எல்லாம் மனிதர்களால் சுட்டப்பட்டதாது. அப்படி ஒரு வியாதி உண்டா உலகத்துல இருக்குதா? கேன்சர்னா அவரே உருவாக்குறான் இல்லையே. அந்த தொண்டையிலையோ அந்த கற்பப்பிலையோ அங்கே ஒரு சதையில ஒரு சிதைவு ஏற்படுது. நல்லா இருக்கிற அந்த சதையில, அந்த டிஷ்யூல அங்க இருக்கக்கூடிய செல்கள் வந்து அதனுடைய ஷேப்பு, சைஸு அதெல்லாம் மாறுது. அந்த சிதைவு ஏற்பட்டிருக்கு. அந்த சிதைவு நல்லா பார்த்தா சிதைஞ்சது போனோமா அது கீழாயிடாதா? இப்படி கையில் ஏற்பட்ட ஒரு புண்ணு ஆறிடுதா இல்லையா? எலும்பு உடஞ்ச எலும்பு சேருதா இல்லையா? அதே போல உடஞ்ச சதை சேராதா? இன்னைக்கு அவன் பேர் வச்சான் நீயோட எவனுக்கு அந்த பொண்ணு சொல்லிடுவான், இவனுக்கு போனோம். நல்ல இன்னும் ஞாபகம் வச்சவங்க, டயபெட்டிஸ் ஒன்று டிசீஸே கிடையாது. ஒரு உடம்புல ஏற்படக்கூடிய அந்த பிளட்ல உள்ள பயக்கமிச்சில் ஏற்பட்ட ஒரு மாற்றம், அவ்வளவுதான். உடம்புல டெம்பரேச்சர் 98.4, டெம்பரேச்சர் வந்து 101 இருக்குது, சூடு அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். புரியுதா? அப்போ உங்க உடம்புல வந்து இன்னைக்கு வந்து உடம்புல சூடு அதிகமாயிருக்கு. ஏன் சூடு அதிகமாச்சு? எதுக்காக? அதை நீ வந்து அது ஒரு வியாதி, ஒரு டைஃபாய்டு அப்படின்னு சொல்லி பேர் சொல்றாங்க. அந்த வியாதி டைஃபாய்டு கிருமி எல்லாம் சொல்லிட்டு, ஆனா அந்த ஜுரங்கிறது உண்மையிலே அந்த மனிதனை அந்த டெம்பரேச்சர் தேவைப்படுது, அந்த சூடு தேவைப்படுது.
உதாரணத்துக்கு இப்போ எனக்கு 10 வாட்டி லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா அந்த அந்த லூஸ் மோஷன் வெளியே வருது, அதில் உள்ள அந்த ஒரு டிராப் மோஷனை நீங்கள் பாருங்கள், அதில் ஆயிரக்கணக்கான கிருமி. அப்போது அவ்வளோ லிட்டர் கப்பூஸ் போச்சு அப்படின்னா அப்போ எத்தனை கோடி கிருமிகள் இருக்கும். அவ்வளவும் அந்த கப்பூஸில் இருக்குது. அது வெளியே போகணுமோ உள்ள இருக்கணுமா? ஆனால் மனுஷன் டாக்டர் விட சொல்கிறான், பேதி உடனே நிற்கணும். சனியை தொலையணுமா உள்ளே இருக்கணுமா? சனியை தொலையணும் உள்ளே இருக்கணுமா? நான் என்ன சொல்றேன், நான் பேதி உடையணும். எவ்வளவு அறிவு இல்லாம எவ்வளவு ஞானம் இல்லாம பாருங்க. அது கழிவுகள் எல்லாம் கெட்டு போனதெல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு. அது சுத்தப்படுத்தப்பட்டிருக்கு, இறைவனால் சுத்தப்படுத்தப்பட்டிருக்கு. நீ வேணா போய் உடைய நிற்கிறது. அது பேதி கம்ப்ளீட்டா போய் 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 நிறைய போக போக என்ன ஆகும், அப்படியே நாக்கு வறட்சி இருக்கும். நாக்கு அப்படியே உள்ள எடுக்க ஆரம்பிக்கும், தொண்டை வறண்டு போகும். அது என்ன அர்த்தம் இருக்கு? தண்ணி குடிங்கன்னா நான் சொல்லப்படுது எவ்வளவு போயிருக்குதோ ரீப்ளேஸ் த வாட்டர். குடிச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கோ, குடிச்சுட்டே வா, போயிட்டே இருக்கட்டும். எப்போ எவ்வளோ பூரா போட்டோம், சுத்தமாக எவ்வளோ கெட்டது பூரா போகவோ அது ஸ்டாப் ஆகிட்டு போகுது. அப்போ அங்கே அவ்வளோ கடுமையான ஒரு வெயிட் வலிச்சு அப்படி வந்து அது போயிட்டு போது நான் என்னதான் சாப்பிடலாம் வந்து அது இதாகி அது பூரா கெட்டதை அங்கே நீக்கப்பட்டு இருக்கு. அங்கே ஒரு ரிப்பேரே கிடக்குது. அப்போ போய் வந்து என்ன பண்ணிட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு மிஷின். இப்போ போய் வண்டி ஓடணும்னா என்ன ஆகும்? கரண்ட் தான் ஓடி போயிடுது. ஒரு சர்வீஸும் நடந்துருக்கு. சர்வீஸும் என்ன கிளீன் பண்ணி கரண்ட்டை டைட் பண்ணுறதோ டைட் ஆனதை லூஸ் பண்ணுறதோ அதுதானே சர்வீஸு, மெயின்டெனன்ஸு. அது நடந்துட்டு இருக்கும்போது உடனே ப்ரொடக்ஷன் தான் ஆகும். சாப்பிடலாமா சார்? கொஞ்சம் நினைச்சுமா தெரியாது. சரியில்லை, நாக்கு சரியில்லை, வாய் ஒரு மாதிரி இருக்குது, மதம் இருக்குது, பசி இல்லையே, மந்தமாக இருக்கு, வயிறே ஒரு மாதிரி இருந்தார், வெயிட்டாக எடுத்து போயிருக்காரு, ஆனால் பசி எடுக்க மாட்டேங்கார். அப்போதான் நல்ல போய் அப்போதான் சாப்பிடலாம். அதே போலதான் ஜுரங்கிறது மனிதனுக்கு ஏற்படுறது ஒரு டெம்பரேச்சர் ஷூட்டப் ஆகுது. ஏன் ஷூட்டப் ஆகுது? அது நம்ம உடம்புல இந்த டெம்பரேச்சர் ஷூட்டப் ஆகுது. நம்ம உடம்புல எடுக்கப்படக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். அது நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம உடம்புல உருவாகுது. இட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் கிஃப்டட் பை காட். அந்த டெம்பரேச்சர் எதனால உருவாக்கப்படுறது? உடம்புல சூடு அதிகமாகுது. எதுக்குன்னா அந்த கிருமிகள் அடிக்கப்படுறதுக்காக. எப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நீங்கள் வந்து ஏதோ ஒன்று அதை சூடு பண்ணால் கிருமிகள் அடிக்க விடுதா இல்லையா? அதே போல் நமக்கு ஒரு இதை ஒரு ஊற்றி குத்துறாங்க, அப்படி மாட்டாங்க, ஸ்டெர்லைஸ் பண்ணுறாங்களா இல்லையா? அந்த ஊற்றி நல்லா சூடு பண்ணால் அதை ஊற்றி சுத்தமாகிடுது, குத்துறாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும். அதே போல் நம்ம உடம்புல வந்து அது பண்ணும்போது என்ன ஆயிடுது, நம்ம அந்த கிருமிகள் அது அழிக்கப்படுறதுக்காக வேண்டி நம்ம உடம்புல டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறதுக்கும் நம்முடைய பிரெயினில் ஒரு தெர்மோ ரெகுலேட்டரி சென்டர்னு ஒரு ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுது, நம்முடைய இதை வந்து உடம்புல உள்ள ஒரு பேர் வந்திருக்குது, கிருமிகள் வந்திருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு காய் ஏற்பட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பாதுகாக்கிறத வேண்டி அதை சூட்டை உருவாக்குது. இது அந்த பிரெயினில் உள்ள சென்டர் ஆட்டோமேட்டிக்காக அது சூட்டப்பாங்க. காய் ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டுக்குள்ளே சொல்லுவாங்க, உடனே மாத்திரை போட்டு காட்டி பண்ணுவாங்க. காய் ஏற்படும்போது அந்த காய்ச்சலால நம்ம கிருமி ஏற்பட்டு நுழைச்சிடக்கூடாதுங்கிற வேண்டி அப்படியே அடுத்த நாளைக்குள்ள அப்படியே ஜுரம் வரும். ஒரு நாள் தெரியப்படும். உடனே அந்த மாத்திரை போட்டு ஜுரத்தை குறைக்கும் போது அந்த காயம் அதிகமாக சீல் பிடிக்கணும். தப்போ அந்த உடம்புல அந்த கிருமி உள்ள சாதாரணமாக எந்த கிருமியும் அது உள்ள நுழையும் பொழுது அங்கே என்ன ஆயிடுது, உங்களுக்கு வந்து அங்கே டெம்பரேச்சர் உடம்புல சூடு 98.4 100 போகுது. ஸோ அப்போ அதை மாதிரி ஒன்று அதை மாதிரி ஜுரம் சூடுறது அதிகமாகுது. ரெண்டாவது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது. ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், பாடி ரெசிஸ்டன்ஸ் பவர், பல பேர் சொல்கிறோம், அது இருக்குது. நோய் எதிர்ப்பு தன்மை, பாடி ரெசிஸ்டன்ஸ் பவர், பாடி நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை உங்களுக்கு, அதனால தான் அந்த மாத்திரை கொடுக்குறாரு. அது நோய் எதிர்ப்பு சக்தியை இல்லை உங்களுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கு அவர் கொடுக்குற மாத்திரை என்ன, அதை கேட்டாலும் அது மாதிரி சொல்றாரு. கொடுக்குறது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாரு அல்லது விட்டமின் கொடுப்பாரு. விட்டமின் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும்னா உடம்பு எலும்பு வந்து உடையுது,
எலும்பு சேருது ஒன்றா, எலும்பு சேருது, டாக்டரை சேர்க்குறா தன்னால சேருது. எலும்பு உடையுதுல்ல, அது எப்படி சேருது? டாக்டர் சேர்க்காரா, அல்ல ஒட்டி வைக்கிறாரா, அல்ல தன்னால சேருதா? சேர்த்தாலும் இல்லை, அதுதானே சேர்த்துக்குது. தோல் கட்டாச்சுன்னா தையல் போட்டுக்கிறாரு, அந்த தோல் தானே சேர்த்துக்குது. யாராச்சும் வந்து மருந்து இருக்கான்னு உலகத்துக்கு வரைக்கும் அந்த மருந்து கொடுக்கறதுனாலயா ஒன்றும் கிடையாது. ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. ஆனா அந்த தோலை சேர்க்கறது ஒட்டுக்கிறது சேர்ற தன்மை, எலும்பு சேர்ற தன்மை எதனால? அடுத்தது ஒன்றா சேர்றது இல்லையா? நம்ம உடம்புல இருக்க சக்தியான சேர்க்குது. அதுக்கு நீ ஒன்று காணி மாத்திரை கொடுப்ப அல்லது ஆன்டிபயோட்டிக்குமே அது வேலை செய்யாத. சார் எனக்கு ஒரு சம்பளம் ஜிபி ஓவர் ஆயிடுச்சு. ஒரு லோக்கல் அப்புறம் போகும் சொல்லு. அப்புறம் சொல்ல புரியுதான்? அப்போ வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. எந்த விதமான மாத்திரைகளாக எதுவுமே நம்மளுடைய கொடுக்க முடியாது. புரியுதா? அப்போ நமக்கு இயல்பாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி பாடி டிஃபென்ஸ் மெக்கானிக் நம்ம பாதுகாக்கிறதுக்காக மெக்கானிசம் இருக்குது. எப்படி வந்து இன்னைக்கு நீங்க பிறந்ததுலேருந்து ஒரு இருதயம் ஓடிக்கணும், நீங்கள ஓட்டுறீங்க. அப்போ அந்த ஒரு இருதயம் பிறந்ததுலேருந்து 70 வயசு 80 வருஷம் வரைக்கும் ஓடுது அப்படின்னா அந்த ஒரு நீங்க ஒரு மிஷின் உருவாக்க முடியுமா? 70 வருஷம் நிக்காம ஓடுற மிஷின் உருவாக்குறீங்க. நான் மாத்திரை கொடுத்து நான் அறிவுப்படுத்த போறேங்க. நீங்க ஒரு மிஷின் உருவாக்குறீங்க, ஒரு பைக் ஓட வைக்கிறீங்களா 70 வருஷம் நிக்காம? அந்த சுவாசத்தை எப்படி பம்ப் பண்ணி காற்ற உள்ள இருக்குது, கெட்ட காற்ற வெளியிடுது, இருக்குது சுருங்குது, அது சுருங்கி அந்த காற்றை கூட உடம்பு கிடக்குது. அப்புறம் கெட்ட காற்று சொல்ல பாது திருப்பி வெளியே தொடர்ந்து அந்த லங்ஸ் பம்ப் ஆகிட்டே இருக்குது. ஒரு பம்பு, கம்ப்ரஷன் பம்பு. அது நீங்களா பண்ண முடியாது. அது இயற்கை கடவுளானது தெரியுது இல்ல? அப்புறம் நீ என்ன போய் அப்புறம் நோய் ஏற்படுத்தி நான் கொடுக்குறேன். நோய் அந்த உடம்புக்கு கூட சக்தி கொடுத்து அவனே தான் எதிர்ப்பு சக்தி கொடுத்துருக்கிறான். இந்த இருதயமும் நுரையீரலும் அந்த கிட்னியும் கல்லீரலும் வேலை செய்யறதுக்கு சக்தி கொடுத்த அவன் தான் இந்த அதை பாதுகாக்கிறதுக்கான அது நோயினால கஷ்டப்படக்கூடாது எதிர்ப்பு சக்தி அவனே தான் கொடுத்துக்கிறான். அதுதான் நம்ம பாதுகாக்குது. அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது நம்ம உடம்புல உறுப்புகள்ல ஆர்கன்ஸ்ல இருக்கு. ஆர்கன்ஸ்ல என்ன? கை கால் அதெல்லாம் ஆர்கன் கிடையாது. மூளை ஒரு ஆர்கன், நுரையீரல் ஒரு ஆர்கன், காற்று ஒரு ஆர்கன், கல்லீரல் ஒரு ஆர்கன், மண்ணீரல் ஒரு ஆர்கன், கிட்னி இதெல்லாம் ஆர்கன். இந்த ஆர்கன்ஸ் உள்ள இருக்குதா, இதுதான் ஆர்கன். இந்த ஆர்கன்ஸ் தான் நம்முடைய கைக்கு காலுக்கு எல்லாத்துக்கும் 5 புலன்களுக்கு வேண்டிய சக்தியை பூராத்தையும் இந்த ஆர்கன்ஸ் தான் கொடுத்துருக்கு. சொல்ல புரியுதா? இப்போ கைகால அப்படி ஆட்டுறோம், பண்றோம், கேட்கறோம், காப்பிக்க எல்லாம் எல்லாமே இந்த பிரெயின், சுவாசப்பை, இந்த மாதிரி இருந்ததுதான் இந்த ஆர்கன்ஸ் தான். இந்த ஆர்கன்ஸ் ஒன்றுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கான அந்த டிஃபென்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்குது. உடம்பை பாதுகாக்கிறதுக்கான சக்தி இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு யூரின் இன்ஃபெக்ஷனோ அல்லது காதில் ஒரு சீகளோ அல்லது பல்லில் ஒரு சீகளோ காலில் ஒரு சீழோ ஒன்று அல்லது உடம்புல ஒரு கிருமி, உடம்புல ஒரு வைரஸோ ஏதோ ஒன்று ஒரு கிருமி உள்ள போட்டுட்டாலோ அதை அழிக்கிறதுக்கு வேண்டிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது அந்த ஒவ்வொரு ஆர்கன்ல இருந்து எங்கு அந்த தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு டைரக்ட் ஆகும். ஒரு பல்லையும் காலில் இருக்கும்போது அந்த எல்லா உறுப்புகள்ல இருந்தும், ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு பல்லுல உள்ள கீழ் பிடிக்கிறது உங்களுடைய கிட்னியை கெடுக்குது, கல்லீரல் எல்லாம் உடம்பே அழிஞ்சு போதா இல்லையா? அந்த திரும்பி உடம்பு முழுக்க பரவி அப்புறம் எல்லாம் போதா இல்லையா? அப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுது, அதை சரி பண்றதுக்கு அத்தனை இடத்துல இருந்து சக்தி போகுது. அப்போ அந்த சக்தி எல்லாம் அங்கே டைவெர்ட் ஆகும்போது உடம்பு என்ன ஆயிடுது, பலவீனம் ஆயிடுது. கிட்னி, கல்லீரல், மண்ணீரல், சுவாசப்பை எல்லாமே, மூளை எல்லாமே பலவீனமாகும். அதன் காரணமாக தான் ஜுரம் வந்தோடனே அப்படி ஒரு வீக்கா முடியாம இருக்கும், பலவீனமா இருக்கும். அப்போதான் நான் வந்து இருந்துட்டு நான் வேலைக்கு போகணும், திருவள்ளூர் வேலைக்கு போகணும், மெக்கானிக் ஷாப் 4 பைக் இருக்கு, நான் போயே ஆகணும். நீ ஓய்வு எடுக்கிறது தானே உனக்கு வந்து உடம்புக்கு பண்ணக்கூடாதுதான் எவ்வளவு பிடிப்பட்ட அந்த பலகீனமான நிலைமை இருக்குது. ஏன்னா உடம்புல ஒரு ரொம்ப டேஞ்சர் வந்துருக்கு, உன்னை உயிரே காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருக்குது.
அதுக்காக எல்லா எனர்ஜியும் கொண்டு போயிருக்கிறேன். நீ பேசாம உட்காருடா அப்படின்னு. ஆனா உட்கார மாட்டேன், நான் போயே ஆகணும், நான் வேலைக்கு போயே ஆகணும். அறிவு இல்லாம ஞானம் இல்லாம அவ்வளோ தளர்ந்து கை காலம் இல்லாம பசியே இருக்க மாட்டேங்குது. பசி இப்ப சாப்பிட்டாத ஜீரணம் ஆக வேணா வயிற்று வயிற்றில் உள்ள எல்லா சக்தியும் இப்ப அங்க போயிருக்குது. இவங்க சாப்பிட என்ன ஆகும்? ஜீரணம் ஆகும். ஜுரம் என்ன சார் சாப்பிடலாம்? உனக்கு ஜுரம் வந்த உடனே இன்னும் நாக்கு சாப்பிடணும். ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. ஒரு தாழ்த்தம் பண்ணும்போது வாசனை பட்ட உடனே பிடிக்க மாட்டேங்குது. அது வரைக்கும் வாசனை ரொம்ப நல்லா பிடிக்குது. ஜுரம் வந்த உடனே வாசனை பிடிக்குதா? ஜுரம் வந்தா அந்த வாசனை பிடிக்குமா உங்களுக்கு? வேண்டாம் வாசனை உடனே என்னமோ மாதிரி பண்ணுது. அது வரைக்கும் வாசனை நல்லா இருக்கும்போது பிடிக்குது, வாசனை நல்லா பிடிக்குது. தாழ்த்தம் பண்ணும்போது நல்ல சாம்பார் வாசனை பிடிக்குது. ஆனா உடம்பு சரியில்லாம் போன உடனே அது வாசனை பிடிக்காது. டிவி ஆஃப் பண்ணு. டிவி பார்க்க பிடிக்காது, பேச பிடிக்காது, யார்கிட்ட வரதும் பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது. இனிமையா உட்காந்து ஓய்வு எடுக்கணும்னு தோணும். அந்த அமைதி தேவைப்படுது இல்லையா? அது எடுக்கணுமா? இவன் என்ன பண்றான்? ஒவ்வொன்றும் உங்களை பாதுகாக்கிறதுக்காக இறைவனால ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அது உணரணும். இறைவன் நம்மளை பாதுகாக்கிறான், அதை புரிஞ்சுக்கணும். இறைவன் தான் நம்மளை வாழ வச்சிருக்காங்க, புரியணும். படைச்சவன் உங்களை பாதுகாக்கிறான், படைத்தவன் உங்களை பாதுகாக்கிறான். படைச்சவனுக்கு பாதுகாக்க தெரியாது. அவங்கள நீங்க தான் பாதுகாக்க போறீங்களோ? அவங்களை பாதுகாக்க மாட்டானா? அவன் தானே பிறந்தவன் நம்ம வாழ வச்சுட்டு இருக்கிறான் இல்லையா? பூமியில குழந்தை வெளியே பிறகு குழந்தை வெளியே வருது. அந்த குழந்தை வெளியே வரும்போது அதுக்கு உசுரே கிடையாது. வயிற்றுக்குள்ள கற்பப்பயிர் உருவாகும் போது அது உசுறு கிடையாது. அது உருவாகி ஒரு பொருளா உருவாகி வெளியே வருது. உசுரத்து நிலையில வெளியே வருது கற்பப்பயிர். சில நிமிஷங்களுக்கு அது ஒன்றும் செய்யாது, அப்படியே அது கிடக்கும். இறைவன் அப்பொழுது மூச்சு காத்து அனுப்புறாங்க. அந்த முதல் மூச்சு காத்து அப்பதான் அந்த நுரையீரலுக்கு போகுது. அந்த லங்ஸ் போய் ஃபர்ஸ்ட் பிரெத் உள்ள போனவொன்னு தான் அந்த குழந்தைக்கு உசுரே வருது. உசுரை கொடுக்குறான். ஒன்றுமில்லாத நிலையில அவன் உன்னை படைச்சி உருவாக்கி உன்னை வளர்த்து உனக்கு எலும்பு கதை அத்தனையும் உனக்கு போட்டி அப்புறம் நான் உயிரையும் கொடுக்குறாங்க. அவன் தான் உச்சு கொடுத்தான். மூச்சு காற்று உயிர் மூச்சு. இந்த உயிரை மூச்சாக காற்றாக வெறும் காற்று கிடையாது. ஒவ்வொரு மூச்சிலையும் அந்த உயிர் இறங்கிட்டு இருக்கு. புரியுதா? உயிர் மூச்சாம இறங்கிட்டு இருக்கு. எவ்ரி பிரெத் அது உசுரை கொடுக்குது. வாழ வச்சுட்டு இருக்கிறதுக்காக இறங்கிட்டு இருக்கு. இப்போ 4 இட்லி சாப்பிட்டீங்க, 4 இட்லி 4 வடை எல்லாம் கொடுத்துட்டேன், சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டீங்க. வாழ போறோம்னு நினைக்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் மூக்கு பத்திரம் என்ன ஆவீங்க? 5 நிமிஷம் மூக்கு பத்திரம் என்ன ஆவீங்க? என்ன ஆவீங்க? உத்தோட இருப்பானா? இருக்க மாட்டாங்கல்ல. ஆனா வயிற்றுக்குள்ள இட்லி இருக்கும், அந்த வடை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா உசுறு இருக்காது. அப்ப அந்த இட்லி வடையா அவங்களை காப்பாத்தல. அப்ப எது காப்பாத்துது? தெரியுதுல்ல? இட்லியோடய நீங்க சப்பாத்தி பண்ணீங்க. ஆனா அந்த காத்து நீங்க சப்பாத்தி பண்ணதா? நீங்க சப்பாத்தி வைக்க முடியுமா? எப்படி நான் நோயை குணப்படுத்த டாக்டர் போறாங்க? அறிவே இல்லைங்க. நம்ம அந்த இறைவனுடைய இதுலயே நம்ம பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே குணம் ஆகும். சொல்றத கேட்கும் போதே தெரியும் உங்களுக்கு. அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த பிறந்த அந்த அந்த உருவத்துக்கு உசுறு கொடுக்கணும். அந்த உசுறு கொடுத்த உடனே அந்த உசுருக்கு அடுத்து என்ன தேவை? உயிர் வாழணும். என்ன தேவை? உணவு தேவை. அந்த உணவு எங்கிருந்து வருது?
உங்கள் அம்மா அதுவும் கடையில் வாங்கிட்டு இருக்காங்களா, உங்கள் அம்மா இதை கொண்டு வந்துருக்காங்களா, அவங்க அப்பா இதை கொண்டு வந்துருக்காரா, சம்பாத்தி பண்ணி அந்த குழந்தைக்கு தேவையான உணவை அவன் அங்கேயே படைக்கிறான். எப்போ படைக்கிறான்? எப்போ அந்த குழந்தைக்கு உயிர் வரவும் அந்த குழந்தைக்கும் ஒரு மனம் உருவாகுது. உயிர், மனம், ஆன்மா எல்லாம் வருது. அப்போ அந்த ஒரு உசுருக்கு தான் எனக்கு உணவு வேணுமேன்னு அந்த குழந்தை நினைக்குது, விரும்புது. எனக்கு உணவு வேணுமேன்னு அந்த உசுறு விரும்புது. அது விரும்பவும் அங்க பால் சுரக்கும். எப்போ அந்த குழந்தை விரும்புதோ அப்ப அங்க பால் படைக்கப்படுது. இறைவனால படைக்கப்படுது. வெறும் காலியா இருந்த அந்த மார்புல படைக்கப்படுது. இறைவன் படைக்கிறான், பாலை படைக்கிறான். ஏன்னா படைப்பாள், அவனால படைக்க முடியும். அந்த உடம்புக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த உடம்புல சதை இருக்கு, நரம்பு இருக்கு, ரத்தம் இருக்கு, அதுதான் இருக்கு. ஒரு ரத்த வழி இருந்தாலும் ஒரு ரத்தத்தை கொடுத்தா கூட பரவாயில்ல, ரத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சதையை கொடுத்தாலும் சதை இருக்குன்னு கொடுக்கலாம். தலையை ஏதோ உடம்பு தலையை வச்சு கொடுக்கலாம். இல்லாத ஒரு புதிய பொருள் அது பால் இல்லையா? ஒரு பால்ங்கிறது அங்க இல்லாத ஒரு புதிய பொருள் அது. அதை படைக்கிறான், அவனால முடியும். ஆட்சியுடையவன் புதுசாக படைக்கிறான். அப்போ அந்த பாலை அந்த குழந்தைக்கு, அந்த பாலை குடிக்கிற அந்த குழந்தை அதை குடிக்கணுங்கிறது சாதாரண விஷயமாவது வாயை வச்சு அதை உறிஞ்சி அதுக்கு சாத்து உள்ள போயிடாதபடிக்கு, குறையிடாதபடிக்கு கரெக்டாக குடிக்கணுமே. நமக்கே குறையிறது. அப்போ அந்த பிறந்த குழந்தை அது எப்படி கரெக்டா தனக்கு உணவு அது தெரிஞ்சு வாயை வச்சு உடனே குடிக்கும். அந்த அறிவை கொடுத்தது யாரு? அவங்க அம்மா கொடுத்தாங்க. இப்படிலாம் வாங்கிக்கணும், இப்படிலாம் தப்பணும், இப்படிலாம் செய்யணும், அவங்க அம்மா கற்றுக் கொடுத்தாங்களோ? ஆட்டோமேட்டிக்காக போடுவார். ஆட்டோமேட்டிக்கா இறைவன் கொடுத்த ஞானத்தை கொண்டு அது அதுக்கு நிறைய இறைவன் கொடுக்கவும் அது என்ன பண்ணுது, வாழ்க்கை இல்லையா? அப்போ அந்த பாலை அந்த குழந்தை குடிக்குது. குடிக்க போது அந்த குழந்தைங்க அடுத்து என்ன தேவை? உயிர் கொடுத்தாச்சு, உணவு கொடுத்தாச்சு. இந்த உலகத்துல வாழ்றதுக்கான ஞானம் அறிவு. உலகத்தை வாழ்றதுக்கு தேவை ஞானம். அந்த ஞானத்தை கொடுக்குறான். சிறந்தது கொடுத்தாருங்க. எவ்வளவு நாளைக்கு? 3 மாசத்துக்கு. 3 மாசம் வரைக்கும் அம்மா அப்பா அம்மா யாரையும் தெரியாது, இறைவனை மட்டும்தான் தெரியும். உங்க முகத்தை பார்க்காது அந்த குழந்தை, இறைவன் மட்டும்தான் பார்க்கும், இறைவன் மட்டும்தான் பேசணும். ஏன்னா அந்த 3 மாசத்துக்கு அந்த குழந்தைக்கு இறைவன் இந்த பூமியில வரைக்கும் இத்தனை வருஷம் வாழ போறணும். அவ்வளோத்துக்கு வேண்டிய குறைந்தபட்ச ஞானங்களை இறைவன் கொடுக்க வேண்டியது கடமையா இருக்கு. அந்த 3 மாசமும் அந்த ஞானங்களை கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த ஞானங்கள் கிடைச்சிட்டே இருக்கு. நீ போய் அப்பா பார், அப்பா பார், அம்மா பார், அப்பா முடிச்சுப்பார், அம்மா முடிச்சுப்பார், வாயத்தன்னு பேசாத. வாயத்தன்னு குழந்தைங்க பேசவே கூடாது. இறைவன் பேசிக்கிட்டு இருந்தா அந்த நேரம் பேசாத. வாயத்தன்னு 3 மாசம் உன்னை யாருன்னு அது தெரியாது. பேசாம இது பாலை மட்டும் கொடுத்து பேசாம குழந்தை இறைவன் அந்த குழந்தை உசுறு கொடுத்துக்கிறான், உணவு கொடுத்துக்கிறான். உணவு உசுறு உணவு கொடுத்து உனக்கு என்ன வேலை? சும்மா ஒரு நான் பெற்ற, நான் வளர்த்த, நீ என்னத்தை பெற்று வளர்த்த? அப்போன்னு அத்தாளுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? ஜஸ்ட் நீங்க ஹெல்ப் பண்றீங்க, அசிஸ்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன இருக்குதுங்க? சுய கொடுத்தாச்சு உணவு கொடுத்து நீ என்ன பெற்று கொடுத்துருப்ப? அந்த குழந்தைலாம் கொடுத்துட முடியுமா? அந்த குழந்தைக்கு உணவை எப்படிப்பட்ட எதை பண்ணிட்டு இருக்காங்க? அவனுக்கு தெரியாத சக்கரை குணப்படுத்துறது. உனக்கு உசுறு கொடுத்த, உணவு கொடுத்த, உனக்கு வாழ வச்சுட்டு இருக்கிறான் காற்று அடைச்சி. உனக்கு அவனுக்கு தெரியாத அந்த சர்க்கரையை எவ்வளவு தூரம் நம்மளுக்கு ஞானம் இல்லாம போயிட்டு இந்த பிரஷர் குணமாகணும், சர்க்கரை குணமாகணும், அது பண்ணணும். எவ்வளவு ஞானம்லாம் சொல்றாங்க. இறையோட நன்றியாது உனக்கு ஒவ்வொரு நிமிஷம் உசுறு நானாக கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு நன்றியோடு இருக்க மாட்டேன். ஐயா நீங்க தான் காப்பாற்றணும், நீங்க கடவுள் நீங்க தான் டாக்டர் தான் காப்பாத்தினாரு. எவ்வளவு நியாயம்! டாக்டர் தான் என் பிள்ளைய காப்பாத்தினாரு சொல்றாங்களா இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் பூரா சொல்லுவோம், அவ்வளோ பேர் சொல்லுங்க டாக்டர் தான் காப்பாத்தினாரு. அப்போ இறைவன் அநியாயம் செய்யலை, நீ அநியாயம் பண்ற. யாரெல்லாம் அந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போறானோ அவன் பூரா இறைவனோட கோபம் இருக்கு, கடுமையான கோபம் இருக்கு, கடுமையான கோபம்.
எங்கள் வீட்டில் வேற ஒர்க் பண்ணுறாங்க லட்சுமி கீழே வீட்டில் வாசலில் இருந்து பார்க்க ஒரு லேடி உட்காந்து பார்த்துருக்காங்க. அந்த கூட காலையில் கேட்ட எப்படிமா மருமகள் இருக்காங்க. அந்த மருமகளும் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறக்கா ஒரு ஃபார்மசிஸ்ட் 10 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. அவருக்கு டயபெட்டிஸ் வந்துருக்கு 10-12 வருஷம் சக்கரை மாத்திரை வந்து ரெகுலராக எல்லாம் போட்டுட்ருக்காரு. அப்புறம் மாத்திரையில் பார்த்தாரு ஊட்டியும் போட்டுருக்காரு எல்லாம் போயிட்டுருக்காரு. அவருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து சக்கரை இருக்கும்போதே அவருக்கு மாரடைப்பு வந்து இங்கே உள்ள திருவள்ளூர் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் காட்டிட்டாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா ஐடியில் பார்த்து அதே நேரத்தில் பார்த்தா அவர் காரில் ஒரு பொண்ணு வந்து சுகர் அதிகமாக முடியாது காரில் 2 வரலும் கேட்டு அது வெட்டிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வந்து அவர் வேலைக்கு போய் பண்ணிட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் கூட ஆகலை, 2 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. என்ன ஆகுது, திருப்பி அந்த காலில் பொண்ணு வந்து அப்புறம் நான் ஒரு 15 நாள் 20 நாள் திருப்பி போட்டுட்டு இந்த முட்டுகளோட காலை நடக்குதுப்பா. நரகத்துக்கே படைக்கப்பட்டவன் ஒண்ணுங்க, நரகவாசி. இந்த காலை முட்டுகள் எடுக்கும், அதுக்கு ஆப்ஷன் தேவை. ஒன்றுக்கு போக மாட்டேங்குது, ஒன்றுக்கு ஒரு டியூப் 20 நாள் ஒன்றுக்கு டியூபை வந்து ஒன்றும் புறத்துல ஏதாவது ஒன்றை வச்சாலே நம்மளால தாங்க முடியாது. அந்த டியூபை உள்ள வச்சு அதுலேயே 20 நாளைக்கு வச்சுருக்கணும். அதை விட நரகம் நோக்கணும். அதை விட என்ன நரகம்? ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த வசதி இருக்கு, நல்லா காசு இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, அனுபவிக்கிறாங்க. பெருமை வேற, அது தப்பு அசிங்கம் தெரியும். ஒரு நாள் இது பண்ண முடிந்தாலும் அந்த பெருமை அதை போய் அது ரொம்ப பெருமையா சொல்றது. நான் போனேன், நாங்கள் உடனே பார்த்தது எல்லா ட்ரெஸ்ஸும் பண்ணாரு, எல்லாம் செஞ்சாரு, பாட்டா போடுறது கிடையாது, இடி போட்டு கையில் கொடுத்தாரு. இப்போ உன் கறி என்ன செய்வோம் ஒன்று ஒன்றா வீட்டுனா ஹாஸ்பிட்டலில் இருந்து எடுத்துகிட்டு வாக்கி 20 நாள் 1 மாதம் ஆகிடுச்சு. நம்ம போய் பார்த்துட்டு வருது. நான் அப்பப்போ கேட்டுக்குவேன் நடக்கிற கதையை. அப்புறமா வந்து இன்னைக்கு கேட்குறேன், நம்ம கார் எடுக்க போகிறான்னு சொன்னாங்க. கார் எடுத்தாச்சான்னு கேட்டேன். சார் கார் எடுக்கலான்னு கொண்டு போனாங்க, ஆடிட்டாங்க தான் சார். இப்போ ஐசியில் வச்சுருக்காங்க சார். சரிங்களா? நான் என்ன சம்பாத்தியம் பண்ணானோ தான் சம்பாத்தியம் பண்ணது எல்லாத்தையுமே கொடுத்து நான் உயிரை காப்பாற்றி போகணும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அன்னைக்கு திரும்பவும் இறைவன் பக்கம், அன்னைக்கு அவன் திரும்புவது கடவுளே கடவுளே. எத்தனையோ தடவை மனிதனுக்கு எல்லாருக்கும் சொல்லப்படுது, நல்ல வார்த்தை சொல்லப்படுது, இறைவன் பக்கம் திரும்ப, நான் சுகப்படுத்துறேன்னு இறைவன் சொல்றான். அப்ப கூட என்ன பண்றான், பெருமையோடு இதெல்லாம் பார்க்க முடியுமா, இதெல்லாம் கடவுள் சாமியா போது 10 நல்லா போய் மாத்திரம் சாப்பிட்டாலும் முடியும். இப்போ கடவுளை கும்பிடுறியே, இதெல்லாம் காப்பாற்ற போறான்னா அது சாகிற வரைக்கும் மருந்து கொடுத்து சாகடிக்க போறான். மருந்து கொடுத்தே சாகடிக்க போறான்னா அது சாகிற வரைக்கும் கொண்டு போறான். மருந்தெல்லாம் சாகணும். எவ்வளோ பெரிய கேடு நினைக்கிறேன். அப்போ அந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ரத்தத்தில் சர்க்கரை அளவு. இவன் சர்க்கரையை மட்டும் தான் பார்க்குறாங்க இல்லையா, அந்த உடம்புல என்னென்னதெல்லாம் உடம்புல மாற்றம். முன்னாடி எப்படி சாப்பிட்டு இருக்கோம், இப்போ எப்படி ஜீரணம் ஆகுது, முன்னாடி நம்ம மனசை எப்படி இருந்துச்சு, முன்னாடி மனசு நாங்கள் எவ்வளோ அமைதி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, கை கால் உடம்பு எல்லாத்துலேயும் சக்தி எந்த அளவுக்கு நம்ம குறைஞ்சி எதையுமே பார்க்க கிடையாது. அவனுடைய கிட்னி, அவனுடைய கல்லீரல், அவனுடைய காற்று எதையுமே பார்க்காம இந்த இருக்கிற சர்க்கரை மட்டும் எனக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்த உடம்பே முன்னாடி இருந்த அந்த ஒரு ஆரோக்கியம் இல்லைங்கிறத உணராம ஒரு மயக்கம் வழியும் போகும். உடனே என்ன பண்ணுறேன் டாக்டர், அந்த சுகரை மட்டும் பார்த்துட்டு உனக்கு சுகர் அப்படின்னு நீ உடனே சுகர் மாத சாப்பிட்டு உனக்கு இருக்கிற மயக்கம், இருக்கிற தலைவலி, கைவலி எல்லாமே போகும். இதை பார்க்கலாம், எதுவும் போகாது, எல்லா கஷ்டமும் இருக்கும். சக்கரை மருந்து வந்து அவன் சாப்பிட்றாங்க, சக்கரை மருந்து சாப்பிட்டா சக்கரை நோய் குணமாகும். இப்போ 40 வயசு அவன் போகிறான், சக்கரை வாங்கி மருந்து சாப்பிட்றான். இந்த
40 இது இப்போ 45 வயசு ஆச்சு. சக்கரை குறைஞ்சிருக்குல்ல, நான் செக் பண்ண என்ன ஆகுது, 50 வயசுல 50 வயசுல என்ன சொல்றேன், சக்கரை மாத்திரை பத்தாத ஏன்டா போட சொல்றேன், நான் 10 வருஷம் நம்பிதான் சாப்பிட்டு இருக்கிறேன். எல்லாரும் தான் செய்யறாங்க, எல்லாரும் அந்த சக்கரை பண்றாங்க, சக்கரை உடனே மாத்திரை போடுறாங்க, சொந்த பிரகாரம் சாப்பாடு சாப்பிட்றாங்க, எல்லாம் மாத்திடுறாங்க. ஆனா குறைக்கல, குடிக்கையில போகுது. அப்போ ஒரு ஆரம்பிச்சு கூட்டத்தில் நானும் தான் பேசுறேன். சக்கரை மாத்திரை வேலை செய்ய மாட்டேது, இன்சுலினும் வேலை செய்ய மாட்டேது, இப்போ ஹார்ட் அட்டாக், என்ன உண்டா, காலில் புண்ணு வந்து காலை வெட்டியது, எல்லாம் அதெல்லாம் காம்பினேஷன் வருதா இல்லையா? சக்கரை மாத்திரை இப்போ ஒரு மாத்திரை ஆரம்பிக்கிறேன், அப்போ என்ன அவனுக்கு கடைசி அரை மாத்திரை 1/4 மாத்திரை எனக்கு கூட, நீ ஒரு மாத்திரை ஆரம்பிச்சேன் 2 வருஷம் கழிச்சு 1.5 மாத்திரை ஆகிறேன், 2 மாத்திரை ஆகிறேன். அப்போ என்ன அர்த்தம், கொஞ்சம் கூட அதிகமாயிட்டாலே போகுது. அதையாச்சும் உணர்றாங்களா? சிந்திக்கிறதே கிடையாது. சிந்தனை சக்தியே இல்லாம மனுஷன் எந்த விஷயத்தையும் சிந்திக்க கூட ஆற்றலே கிடையாது. எல்லாம் போதையில், எல்லாமே போதையில் இருக்கு. இதை சொன்னாங்க அது அப்படியே என்னடா இது தொழுகைன்னா என்னப்பான்னு கேட்டா தெரியாது. இறைவனை வழிபட்டு நடக்க வேண்டாமா, தினம் ஓத வேண்டாம், வேதத்தை ஓத வேண்டாமா, அதை அப்படியே மூடி வச்சிருப்பான். பைபிள் அப்படியே தலைமாட்டு வச்சிருப்பான், குரான பக்கத்துல வச்சிருப்பான், அதை படிக்கவே மாட்டான். இருக்கோம் தொடர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க. நான் தொழுகை பண்ணிருக்கேன், தொழுகைன்னு என்னன்னு தெரிஞ்சாதான் அப்ப தப்பு பண்ண மாட்டாங்க. தொழுகன்னா இறைவனுடைய உபதேசத்தை அதை படிச்சு அதை இறைவத்தில் இறக்கி என்ன சொல்லியிருக்குன்னு அதை படிச்சு அதை சிந்திச்சு அதை உணர்ந்து அதை இறக்கி அதுவாகவே நீ மாறி அப்படி வழிபட்டு நடக்க முடியல. அதுக்காகத்தானே இறைவனை இறக்கி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட மாபெரும் பொக்கிஷத்தை இறக்கி வச்சிருக்க மனிதர்கள். நீ அதை விட்டு போட்டு நீ என்ன பண்ற, உங்க பிடிக்கலாமா அதை பிடிக்கலாமா, பிடிக்கலாம் அதை பிடிக்கும், என்னென்ன பூத்தெல்லாம் பண்றீங்க. ஆமா, இதெல்லாம் பண்ண கடவுளை ஏற்றுக்கு வரான், இதெல்லாம் பண்ண ஏற்றுக்கு வரான். ஒரு 1000 வடமாலை ஆஞ்சநேயர் ஒரு 1000 வடமாலை போட்டுருமா, கடவுளுக்கு போய் 100 ரூபா கொடுத்துருமா, உண்டியில காணி போடுமா, உன் காசு இருக்கு அவனுக்கு இருக்கு, பேப்பர் நோட்டு இது பண்ணுங்க தேவையானது, கடவுள் காணி போடு, கடவுள் போடு, பிள்ளையை பிடிச்சு கொண்டு போடு. கடவுள் பிச்சைக்காரரு, நம்மளாம் பணக்காரரு, கடவுள் பிச்சைக்காரரு, அவருக்கு போடு, பிச்சைக்காரனுக்கு போடு, காணிக்கு போடு, மவனை கொண்டு போய் காணிக்கு போட வைக்கும். ஏன்னா கடவுள் பிச்சைக்காரர் இல்லை. உலகத்தையே படைச்ச இறைவன், இந்த அகிலத்தையே படைச்சவன், அனைத்தும் அவங்களுக்கு சொந்தம், இந்த வானவம் போய் அவங்களுக்கு சொந்தம். அவருக்கு போய் தெருவில் நடுத்தஞ்சில ஒரு வீடு கட்டுறாரு, 10 வீடு. அவருக்கு தெருவில் நிற்க அவருக்கு ஒரு வீடு கட்டி உட்காரு. நாசம் போறோம் வீடு கேட்டாங்க, நீங்களே அவருக்கு வீடு கொடுத்துறியா, இந்த பூமியே அவனுக்கு அனைத்து அவனுக்கு இவர் போய் அங்க ஒன்று கட்டி வச்சு அதை கட்டி வச்சு அங்கெல்லாம் சாமி இருக்காரு. சாமி எங்க இருக்கு யார் சொல்லியிருக்காங்க, அம்மா சொல்லிட்டாங்க, நம்ம சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் யாருக்குங்க, ஏன்னா அது வேதம் இறக்கப்பட்டது, சாமி எங்க இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா உடனே வருது. ஒண்ணுமே ஸ்கூலுக்கே போய்க்க மாட்டாங்க, ஏதாச்சும் கிராமத்துல போய் ஒரு அம்மாட்ட கேட்டு பாருங்க, அதாவது சாமி இந்த சாமி சொன்னாரு, அடுத்த நிமிஷம் அப்படியே கோயிலுக்கு போறேன், சாமி இங்கெல்லாம் இருக்கு, அதை விட்டு எங்க போறேன். உலகத்தையே படைச்ச இறைவன், அவனுடைய பிரதிநிதியாக ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மாவுக்கு என்ன சொல்லுதுன்னு அதை உணர வேண்டாமா. அந்த ஆன்மா தானே வேகத்தை கற்பிச்சுட்டு இருக்கு மனசுக்கு. அந்த ஆன்மா இறைவன் இறக்கி வச்ச ஆன்மா அவனுடைய பிரதிநிதி ஒவ்வொருத்தையும் இருக்குது. அந்த ஆன்மா தான் நமக்கு இந்த நல்ல பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தராது. நான் ஒரு பொண்ணு நிற்குது, ஒரு பையன் நிற்கிறான், அந்த பையனை பாருங்க
மரக்கட்டை மாதிரி நிற்கிறான். அந்த பொண்ணை பாருங்க ஒரு நிமிஷம் கூட உள்ள நிற்காது, அப்படி நெளியும் இப்படி நெளியும் அப்படி நெளியும் இல்லையா? ஒரு பொண்ணுன்னா அது நிற்காதுன்னு எப்படி நிற்கிறது பாருங்க, அது நெளிஞ்சிட்டே இல்லையா? அந்த குணம் அப்படி அவன் மரவாணிப்பான், விரப்பாணிப்பான் பையன் வந்து. அப்போ அந்த பொண்ணுக்கு அதை சொல்லி கொடுக்குறாரு, இப்படி இந்த மாதிரிலாம் இருக்கணுங்கிறது. அந்த வெக்கம் யார் சொல்லி கொடுக்குறது? இது கூட அம்மா சொல்லியா கொடுக்குறாங்க, நீ வெக்கப்படணும் அப்படி சொல்லியா கொடுக்குறாங்க? கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் நமக்கு இங்க இருக்கிறது இறைவன் கொடுத்த அதுதான் வழிகாட்டி கொடுத்து நீ பொம்பளை அது அப்படி இப்படி போறது, இப்படி நடந்துக்கிடணும், என்ன கல்யாணம் பண்ணணும், எப்படி நடந்து இப்படி பேசணும், எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லப்படுறதில்ல. நீ ஆம்பளை எப்படி இருந்து எது இருக்கு எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லியா வருது இல்லையா? உங்களுக்கு வருதா இல்லையா? உணர மாட்டியாடா நீ? உணர சொல்றாங்க இல்லையா? உணர மாட்டியா? கொஞ்சம் உணர்வு அப்பாவை சொல்லியா இல்ல, அவனையும் கொஞ்சம் கொஞ்சம் உணர மாட்டியா? ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் உணர்த்துறான். நாம் நல்ல வார்த்தைகளை அனுப்பிக் கொண்டே இருக்கிறோம், அவர்கள் நல்ல உணர்வு பெறுவதற்கு. இறைவனோட வார்த்தை இறங்கிக்கிட்டே இருக்கு, இதை கேட்கலையா இல்லையா? அங்கே அனுப்பி கொண்டே இருக்கிறோம். அவர் நல்ல அறிவுடையவர்கள் தான் அதை உணர்வார்கள். அந்த உணர்வை யார் தருவாங்கன்னா, யாருக்கு நல்ல அறிவு இருக்கிறதோ அவங்க தான் அதை உணர்வாங்க, திருச்சி உணர்வாங்க. ஆனால் அந்த இரவுனால நமக்கு மராதி செய்வாங்க போனான்னு தோணுது, அதை செய்யலான்னு தோணுது, எல்லாமே இறைவனால் நமக்கு வழிகாட்டப்படுது. அவன் வழிகாட்டிட்டு இருக்கான், அந்த வழிகாட்டுது அவனுக்கு வழிபட்டு நடங்க. ஊர்ல எவனுக்கும் வழிபட்டு நடக்காதீங்க. யார் அந்த இறைவனுக்கு வழிபட்டு நடக்கிறாங்களோ அவர்களுக்கும் அவனுடைய வேலை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இங்க அதை நீங்க உணருங்க. சக்கரை வேலை என்ன அங்க இன்னைக்கு இறங்கிட்டு சக்கரை வேலை எனக்கு குணமாகணும்னு இருக்குதா இல்லையா? அதை கொண்டு போய் யாரு சாப்பாடு சாப்பிடுறீங்க? ஏன் சாப்பிடுறீங்க? அந்த பசின்னு உணர்வு வந்தது தானே. பசி உணர்வு கொண்டு யாரு? சார் எங்கள் வீட்டுக்காரர் 6 மாதம் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு சார். இன்னும் கரைச்சி கொடுக்குறேன் சார். ஒரு நாளைக்கு ஒரு வேளை கஞ்சி கொடுக்குவோம், கரைச்சி கொடுக்கணும். வெறும் எலும்பு தான் வருது, வேற உடம்பே இல்லை. அப்படியே கூட படுக்க வைக்கிறாங்க. 6 மாதம் பசியே இல்லை. நீ பசியை கொண்டு வந்துருக்கியா? அந்த பசியை கொண்டு ஏதாச்சும் மருந்து மாத்திரம் இருக்கா? உண்மையே கிடையாது. தூக்கம் வந்துருமா? பெட் இருக்கு, எல்லாம் தலையில இருக்குது, என்னவோ வச்சுக்கோ, ஃபேன் வேணுமா, ஏசி வேணுமா, எல்லாம் தூங்குவீங்களா? அவன் தூக்கத்தை கொண்டு வந்தால் ஒழிய உங்களால் தூங்கிட முடியுமா? உன்னால் எப்படி தூங்க முடியும்? தூக்கம் வரலன்னா நீ என்ன பண்ண போற? மாத்திரை போட்டு தூங்க அவ்வளோதானே, போதையில தூங்க அவ்வளோதானே. உன்னால் தூங்க முடியுமா? அவங்க தூக்கத்தை கொடுத்தாது. அதே போல இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் எப்படி பசி தூக்க உணர்வு வருதோ அதே போல எனக்கு இது சுகமாகணுமேங்கிறதும் இந்த உணர்வு வருதா இல்லையா? சாப்பிடணும், வேலைக்கு போகணும், பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த பிள்ளைகளுக்கா செய்யணுங்கிற இதெல்லாம் வருதா இல்லையா? நடத்தப்படுதா இல்லையா? அதே போல தானே இந்த கஷ்டம் வந்த உடனே சுகமாகணுங்கிற உணர்வு அந்த கொண்டு வரது யாரு வந்தானே? அது நம்ப மாட்டீங்களா? சுகமாகணும் அப்படின்னு விருப்பம் வந்துருக்கா இல்லையா? அந்த விருப்பத்தை அவன் தான் கொண்டு வந்தான். அப்ப நீ தான் அந்த விருப்பத்தை கொண்டு வந்துருக்க. இப்ப அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறது யாரு? அவன் தானே. அந்த விருப்பத்தை கொண்டு வந்தவனும் அவன் தான், தேவைகளை அதிகரித்தவனும் அவன் தான், தேவைகளை நிறைவேற்றி வைக்க போறதும் அவன் தானே. அவன் தான் நிறைவேற்றி வைக்க போறான் இல்லையா? பொண்ணு பெரிய மனுஷன் ஆகணும்னா ஞாபகியா? அதுவா ஆனாதானே அதுக்கு தான் பார்த்துருங்க. அது எல்லா டாக்டரும் காட்டிட்டேன். லண்டன் டாக்டர், அந்த டாக்டர், ஏழு டாக்டர் கூட காட்டிட்டேன். பொண்ணு 17 வயசு அது பெரிய மனுஷன் ஆப்பானுங்க. என்னன்னாலும் செய்ய முடியும். அப்போ இன்னைக்கு டயபெட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குது. என்ன வருது? சுகமாகவும் விருப்பம் வருதா இல்லையா? பிபி சுகமாகணும் விரும்புங்களேன். நேரம் வைக்க போறானே, புரியுங்களா? விருப்பங்களில் வாழுங்கள். என்ன ஒரு கஷ்டம் இருக்கோ அது சுகமாகணும் தோணுதா இல்லையா? ஜுரம் சுகமாகணும்,
சக்கரை வியாதி சுகமாகணும், தலைவலி சுகமாகணும், உறுப்பு வருதா இல்லையா? இப்போ சுகமாக்கி வைப்பாரு அந்த எதுவும் பார்த்துக்க வேண்டியதானே? அதை விட்டு நான் வந்து எனக்கு சுகரு தலைவலி போய் அப்படித்தானே மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சு கடையில் திருப்பி எங்க வர நீ சாமி காப்பாற்றுப்பா. அன்னைக்கே நான் சொன்னேன் சுகமாகணும், அதுக்கு இப்போ போய் கிட்னி லிவரு அசை மூளை எல்லாம் கிடந்து இன்னைக்கு கிடக்கிற ஐசியில் கிடக்கிற வெண்டிலேட்டர் மாட்டிட்டு இருக்கிற. ஃபோன் பண்ணுறாங்க சார், 15 வயசு ஆகிட்ட பொண்ணு மாறி இருந்தா சாப்பிடாம இருந்தா ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிறேன், இருக்குது ஐசியில் இருக்குது மாட்டிருக்காங்க, அதனால் வந்து கேம்டேட் இருக்காங்க வச்சுருக்காங்க சார், நீங்கள் பிரார்த்தனை பண்ணிடலாம் சார், பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அப்போ ஏன் கூப்பிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணுறது? முதலே கடவுள் பண்ணிருக்கலாம் இல்லையா? எல்லா ஊருக்குள்ளும் போனதுக்கப்புறமா இந்த 6 to 7:30 1 வாரம் தோறும் இறைவன் என்ன அறிவிக்கிறானோ நிலைமை யார் படிக்கணும், டயபெடி எந்த வியாதியாக விருப்பம் என்ன விருப்பம் என்ன வெள்ள சொல்லலாம், சுகமாகணும் உறுப்பு தரம்னா வைப்பான்னு பார்த்துக்கலாம். அந்த விருப்பத்தில் இருந்த ஒவ்வொரு வாரமும்